கைஸ், நான் தான் உங்கள் கேமிங் தமிழா. இப்போ நம்ம ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் மாட்டிட்டோம். எப்படிரா அப்படி தான் எல்லோரும் கேட்பீங்க. அது எங்களுக்கு தெரில. ஃபஸ்ட் எடுத்துனே எங்களை ஊசி போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது கைஸ். அப்புறம் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி கீ போட்டு வெளில நான் பிரைட்னஸ் ஏற்றுறேன் கைஸ். உங்களுக்கு கண்ணு அவ்வளோவா தெரியாது, மங்களா விஷயமாக இருக்கும். அதனால் பிரைட்னஸ் ஏற்றிட்டோம். இப்போ லைட் ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருட்டாக இருக்குது. நான் பார்த்ததுலேயே இதான் கைஸ். ரொம்ப கிராணி நெக்ஸ்ட்டு போடலாம். கிராணி மல்டிப்ளேயர் ஒரு கேம் இருக்குது கைஸ், அது நெக்ஸ்ட்டு போடலாம். இப்போதைக்கு நம்ம அப்பப்போ ஃப்ரீ ஃபயர் போடலாம், என்ன வேணாலும் ஓடலாம். ஆல் டைம் ஆன் 4:30 அந்த டைமில் தான் வீடியோ அப்லோட் ஆகும். ஏன்னா எனக்கு ஸ்கூல் டைம் இருக்குது கைஸ். எப்படிறான்னு கேட்கக்கூடாது கைஸ். இந்த ஒரு இந்த கத்திரிக்காய் இருக்கே, குள்ள கத்திரிக்காய் வெறி ஏற்றும் கைஸ். நான் எத்தனை டைம் அவுட் ஆகிருப்பேன் நீங்களே கணிச்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு இப்போ தான் கேம் விளாட்றேன். அண்ணன் விளாண்டுருப்பான் போல். நான் இப்போ தான் விளாட்றேன். சரி இன்னொரு ரூம் வந்தால் ஒன்றுமே இல்லை. சரி வெளில போனேன். வெளில போய்ட்டு தேடிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னடி சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி போயிட்டான். சரிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லைனால வெளில வந்துட்டேன். இந்த குள்ளை கத்திரிக்காய் கடிச்சு ஹெல்த்தே குறைச்சிட்டாங்க கைஸ். அது கடைசியில் காமிப்பேங்க பாருங்கள். நான் எடுக்கலாம் 1 மணி அண்ணன் எடுத்துருவான். எனக்கு செம்ம கோமாயிடும். சரின்ட்டு அவன் போயிட்டு இருந்தான். ஸ்டார்ஸ் கீ ஓப்பன் பண்ணுன்னா கிளிக் பண்ணுறது எனக்கு ஒர்க் ஆகலை. அப்போ போய் ஸ்டார்ஸ் கீ தேடுறான்னா நான் போயிட்டுருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்டார்ஸ் கீனா. அப்போ சரின்ட்டு இதில் ஒன்றுமே இல்லை. எனக்கு இப்போ தான் கைஸ் நான் விளாட ஆரம்பிக்கிறேன். இது முன்னாடி எனக்கு விளாடவே தெரியாது. நம்ம பார்ட் பை பார்ட்டாக போகிறதுனால இதான் ஃபர்ஸ்ட் பார்ட், ஸ்பெசிமன் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்டார்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டான். ஸ்டார்ஸு ஓப்பன் பண்ணான்னு ஓப்பன் பண்ணிட்டான். உள்ளே போகிறோம். நம்ம எப்பயுமே 5:30 6 o'clock ஃபுல்லாக 6 o'clock முன்னாடியே வந்துடும். இதான் நம்ம ஃபஸ்ட் ஃபீல்டில் கொஞ்சோண்டு பாப்புலேஷன் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கு அதே மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும் கைஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட் ஸ்பெசிமன் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹாரர் கேம் கைஸ். அதனால் ரொம்ப பயங்கரமான கேம்னால நானே விளாட கஷ்டம். இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கேன். என்ன ஆகுதுன்னா நான் போயிட்டே இருக்கேன், நீ வெறியேறும். இப்போ அண்ணனுக்கு தெரியாமல் நான் ஒரு கீ எடுத்தேன். அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு தெரியாமல் கீ எடுத்தான்னா போனேன். நானும் கீ எடுக்க வேணாண்ணா. சரி போ, லாஸ்ட் வார்னிங் விட்டான். சரி நான் போயிட்டு என் அண்ணன் போய் இதான் என் அண்ணன் போட்டு தரல லட்சணம் சரி நான் சரின்னு போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தா இங்கே அண்ணன் சொன்ன இப்படி போடான்ட்டு சரி நானும் போயிட்டு ஓப்பன் பண்ண உள்ளே போயிடுச்சு. அதுக்குள்ளே ஆரஞ்சு கீ கார்டு இருக்கும். நான் இதான் கேட்டேன். இதான்னு பாருண்ண எடுத்துக்கொண்டுட்டான். சரி எடுத்துகிட்டு கீழே வாண்ணா அதோ வரேன்னேன். அவன் எனக்கு இந்த உள்ள இருக்கான்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. சரின்ட்டு போகிறேன். என்னன்னு தெரில, ஏதோ மெசேஜ் இந்த மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி நான் போயிட்டே இருக்கேன். கைஸ் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வீடியோவை போடுறேன். கொஞ்சோண்டு சப்போர்ட் கொடுங்களேன், கொஞ்சோண்டு சப்போர்ட், அதே எனக்கு போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஒரு சப்ஸ்கிரைப் வந்தால் எனக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்க வீட்டில் பேய் வந்துடும் கைஸ். இதே பேய் தான். பார்த்தீங்களா அந்த பேயை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஞ்சரஸ் கேம் கைஸ். நைட்டில் மட்டும் விளாண்டுறாதீங்க, பேதி பிடிச்சிரும் கைஸ். இப்போ நான் கீ எடுக்க வரேன். என்ன கொடுக்கல, கீக்கின்ட்டான் போனான்ட்டேன். அப்புறம் நான் போயிட்டுருக்கேன். சைடில் போயிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு இப்படி போயிட்டுருக்கேன். டிராஃப்ட் என்னண்ணா சார் டாட்ஸ் எடுத்தால் அது மைக் ஊசியாமா. இது லாக்கில் இருக்குன்ட்டு போயிட்டேன். சரி இந்த டோர் ஓப்பன் வச்சு போனேன். உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை, வெறிச்சோடி போய் கிடக்குது. சரி அப்படி போய் பார்த்தா உள்ளே என்ன இருக்கா. எனக்கு குறுக்கில் எண்ணெய் கீழ்க்கலான்னு பார்க்கும்போது நான் பட்டுன்னு எடுத்துட்டேன். போடான்ட்டான். எனக்கு கோவம் வந்துடுச்சு. நீ மட்டும் எடுக்க மாட்டான், நானும் எடுப்பேன்ட்டு கடைசியில் அவன் பண்ணுவான் பாரு. அப்பா பேய்கிட்ட நான் படுத்த பாடு. இப்போ மாதிரி சொன்னால அவன் கீ எடுத்துருவான்ட்டு அடுத்த செகண்ட் கீ எடுப்பான். அந்த மாதிரி பிளேயர் அண்ணன். இந்த கேமு எப்போ எவ்வளோ விளாண்டுருக்கானா. சரின்ட்டு இங்கே போனால் ப்ளூ கீ கார்டு எடுறேன். நானும் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறேன்ட்டு சரி இங்கே போனேன். ப்ளூ கீ கார்டு அப்படின்னா இருக்குன்ட்டு இங்கே 2 அந்த ஊசி மாதிரி இருக்குண்ணா. சரி எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒன்றும் இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தா அந்த ப்ளூ கீ கார்டை எடுத்துகிட்டு ஓடினேன்.
ஓட்டே இருக்கும் போது இப்படி என்ன இங்கே வாடலாம் எங்கடா இருக்கண்ணே இங்கே இருக்கண்ணே இந்த டஸ்ட்பின் கைஸ் போட்ட பீஸ் ஒன்று ஓடி வருவோம் கைஸ். எனக்கு அந்த பேய் பார்க்க ஒரு செகண்ட் பகீர்னாச்சு. ஆனால் இப்போ தான் விளாட்றேன். அண்ணன் பார்த்ததே இல்லை கைஸ். இப்போ தான் விளாண்டு பார்க்குறேன். நானே எப்போயும் தான் விளாண்டுட்ருக்கானா. இது மல்டிக்கோ இதில் வந்து 4 பேர் விளாட்லாம் கைஸ். ஆனால் என்ன நீங்கள் ரூம் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து 2 ஆட் பார்க்கணும். அது 30 செகண்ட் ஆடு பார்த்து தான் நான் வந்தேன். சரி டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்கண்ணா போனால் ரொம்ப விடான்ட்டேன். அப்புறம் ஏதோ வர மாதிரியே சவுண்டு கேட்டுச்சு. நானும் பொறுமையாக போனேன். அந்த சைட் போயிட்டேன். நான் ஆஸ் ஆகிட்டேன். சரி இப்படி வந்தேன். என்னண்ணா டோர் ஓப்பன் பண்ணான்னா டோராண்ணா அப்போ நான் தான் உள்ளே இருக்கிறது எடுத்து பண்ணேன். போய் டோர் ஓப்பன் பண்ணுறேண்ணா. ஓப்பன் பண்ணேன். உள்ளே என்னன்னா ஒன்றும் இல்லை. கோடு இருந்துச்சு. கோடை தூக்கிட்டேன். கோடை தூக்கி போயிட்டே இருக்கும்போது அண்ணன் முன்னாடியே போயிட்டான். வாடாண்ணா வாடான்ட்டு நான் போயிட்டு இருந்தேன். போயிட்டே இருக்கும்போது எப்பாடே ஒருத்தன் வருவான் பாரு. ஐயோ சைக்கோ ரியலி சைக்கோ. இப்போ வருவான் பாருங்க. சரி இதை போய் ஓப்பன்ட்டு வாடான்னா. இதில் ரெட் கீ கார்டு இருக்கும் போய் எடுறான்னா. நான் இருக்கல நீ எடுத்துக்கோ நான் காமிக்கிறேன்ட்டு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் என்னோடய ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கணும். சரி இது வந்து இதான் ரெட் கீ கார்டு கைஸ். இதை பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு இடம் போனது அப்போ நம்ம ஆரஞ்சு கீ கார்டு எடுத்த மாதிரி நல்லா உள்ளே போனால் ரெட் கீ கார்டு வரும். சரி நானும் போனேன். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன்னா அவன் ஃபஸ்ட்டு கூட போயிட்டான். அதோ சொன்னல இந்த சைக்கோ போய் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்து பார்த்தீங்களே. சொன்னல இது மாட்டினீங்கன்னா ஒரு அவுட்டு 3 டே மொத்தம் 3 டே. அதில் 3ஆவது டே நான் இப்போ வந்துட்டேன். சரின்ட்டு இப்போ நான் மறுபடியும் பெட்லேருந்து ஏஞ்சி மறுபடியும் கீழே ஓடிட்டு இருந்தேன். ஸ்டார்ஸ் எங்கே இருக்குது ஸ்டார்ஸில் ஓடிட்டு இருந்தேன்னா ஸ்டார்ஸ்ன்ட்டு போய்ட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்டுச்சு. அப்பே வீடு பயமாக இருக்குன்ட்டு எஸ் ஆகிட்டேன். இங்கே தானே அந்த பேய் இருந்தது. சவுண்ட் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம். இதோ இங்கே உள்ளதான் என்ன இருக்கான். நம்ம ரொம்ப கீழே போயிட்டோம். பேய் மறுக்கையை சாலை பண்ணிடுச்சு. சரின்ட்டு இப்படி போயிட்டு இருந்தேன்னா லெஃப்ட்ரா. இப்போ தாங்க ஃபஸ்ட் வீடியோ ஸ்பெசிமான் ரொம்ப டேஞ்சரஸ் கேம். ட்ரை பண்ணாதீங்க. என்ன வந்து நான் மேலே மாட்டிக்கிட்டேன்டா பேயை கூப்பிட்டு சவுண்டு போட்டுன்னா எப்படி நான் அந்த ஏதாச்சும் ஒரு பாட்டில் இருக்கும் போடுறான்னா. சரி நான் கீழே போட்டு ஏதோ கிளிக் பண்ண கீழே போயிட்டேன். என்னடா பேய் வரலான்னு பார்த்துட்டு இருந்தேன். பேய் ஆளே காணா. ஏன்னா இன்னும் எங்கேயோ ஒளி வச்சுருக்கேன். எல்லாம் ஹட்டான்னா நீ அங்கேயே ஒழிஞ்சுன்னா சொல்லும் போது இல்லை மறுபடியும் போடுன்னா போட்டால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பயமே இல்லை. பேய் பார்த்தா நம்மளுக்கு என்ன பயம்ன்ட்டு மறுபடியும் ஏஞ்சி எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். அந்தா இருக்குது எடுத்து போட்டேன். அப்படியே டோட்டை போட்டானே எதுவும் நடக்கலை. அப்படியே நான் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணேன். என்ன நடக்குது அவுட் ஆகிட்டேன்ட்டான். ஒரே வெறி ஆயிடுச்சு. ரெட் கீ கார்டை இருக்கும் போது அவுட் ஆகிட்டேன்ட்டான். ஒரே கஷ்டமாயிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பொறுத்தது போதும் பொங்கி போன்னு வெளில போயிட்டேன். ஃபஸ்ட் எத்தனை கன்று கட்சி கைஸ். நான் கையே ஆயுதம் பண்ணிட்டு கையிலே என்ன ஒரு 5 செகண்ட் அப்படியே நின்றுருப்பேன். இதுக்காகவே அண்ணனை காப்பாற்றுறதுக்காக. சரி பேய் வந்து சவுண்டு கேட்டுன்ட்டு வெளில போனேன். டோர் ஓப்பன் ஆகலன்ட்டு வெளில போனேன். ஹாய்டா குள்ளே கத்திருக்காரு. நிறைய குள்ளே கத்திருக்கா வந்துச்சு. அண்ணா எனக்கு பேட்ரி வேணும்னான்ட்டு இப்போ தான் அவன் கீழே வரான். இப்போ கீழே வந்துட்டு போயிட்டான். போயிட்டு இருக்கும்போது பேய் ஐயோ துரத்துது. ஆனால் எனக்கு பேட்ரி வேணும்ண்ணா. சைடில் பேட்ரி இந்த டாட் மாதிரி இருக்கு. சரி எடுக்கல வந்தால் பேய் எப்போ அப்படியே போட்டு கடிக்க காப்பாற்றுங்க குள்ளே கத்திருக்காதுன்ட்டு அப்புறம் ஓட்டு. ஐயோ பேட்ரி எங்கிட்ட டோருக்கு டச் பண்ணால் டச் ஒர்க் ஆகல. எட்ரான்ட்டு எடுக்க முடியல. இப்போ தான் எடுத்தாங்க. அப்படியே ஓடு எட்கி கார்டு ஓப்பன் பண்ணிட்டான். அப்படியே ஓடிட்டு இருந்தேன் ஒரு 5 செகண்டு ஓட்டு. அவன் புல்லட் எடுத்தான். என்னடா புல்லட்னா ஏதோ ஒரு புல்லட் இருக்கா நான் எடுத்துட்டேன்ட்டான். சரிங்க வந்து பார்த்தா ஏதோ வந்து மெடிக்கிட்டு ஏதோ கிளாக்கு அது போட்டால் பேய் சருன்னு முடியும். யார் வந்தாங்கண்ணே அண்ணன் தான் இப்படி பயமுறுத்துறதுக்காக வந்து நம்மள சாரி. எனக்கு பேரா அவ்வளோ பயம் கைஸ். ஆனால் எனக்கு இந்த கேம் பார்த்து லைட்டாக பயம்தான். நம்ம கிராணி போடும்போது எவ்வளோ பயமாக இருக்கும் தெரிஞ்சு பண்ணலாம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ கிராணி கைஸ் டார்க்கிங் இந்த கிராணி. ஓகே
சரின்ட்டு ஃபோன் தப்புன்னு திரும்பிடுச்சு. ஒரு ஃபீலிங்ஸ்னு எடுத்து பார்த்தேன். வெயிட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, என் அண்ணனுக்கு அந்த டாட்ஸ்னு ஏதோ புல்லட் இருந்தது, அது காமிச்சு கொடுத்தேன். ஓகே அப்படின்ட்டு வெளில வந்தேன். வெளில வந்துட்டு போயிட்டே இருக்கேன்னா போயிட்டே இருக்கேன். போகிறேன். இங்கே தான் ஏதோ ஒரு கோடு இருக்கும்ண்ணா என்ன. சரி எதுவுமே வந்து சுற்றிட்டு இருந்தேன்னா, ஏய் தம்பி இங்கே தான் ஏதோ ஒரு கோடு இருக்கும்ப்பா, நல்லா பார்த்து தேடுறான்டா. சரி நானும் தேடிட்டு இருந்தேன். பேட்ரி இருந்து டப்புன்னு எடுத்துகிட்டு ஓட்டேன். எதுவுமே இல்லை. சரி அந்த இது மாதிரி இருந்துச்சு, இந்த பேண்டேஜ் இங்கே தான் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை. இதில் இந்த பேண்டேஜ் இருக்கும், இது வந்து இந்த மாதிரி ரெட் கலரை வைக்கும். அப்புறம் இன்னும் ஒன்று எடுத்து சருன்னு ஹெல்த்தை சுற்றி, ஏன்னா ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு அந்த கேபிள் கண்டுபிடிச்சான். ஃபஸ்ட்டில் பாருங்கள் கேபிள் கண்டுபிடிச்சானா, நெக்ஸ்ட் இது கண்டுபிடிச்சான். அப்புறம் ஏதோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை. வெறி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ பார்த்தா பட்டுன்னு எல்லோ கீ கார்டு எடுத்துகிறேன். எல்லோ கீ கார்டு தாண்டா எஸ்கேப் ஆகணும். எலிவேட்டர் எக்ஸ் வாயிலினோட எக்ஸிட், எலிவேட்டர் எக்ஸிட் பண்ணுறோம். எஸ்கேப் பண்ணுறதுக்காக எல்லாம் பொருள் கச்சிச்சு. ஒரே ஒரு க்ரோபாரு அதுவும் கச்சிச்சு. இப்போ க்ரோபாரு, அப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். ஸ்க்ரூ ட்ரைவர் என்னன்னா நீனும் தேடுறான்னா, எனக்கும் நீனே எடுத்துருக்க. கோட் பீஸ் கண்டுபிடிச்சான், அது வேஸ்ட் இப்போதைக்கு. நம்ம நெக்ஸ்ட் எஸ்கேப் வந்து என்னது நான் அது, அதாவது நெக்ஸ்ட் எஸ்கேப் டோர். இதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிய போகுது. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிய போகுது. இங்கே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறான்ட்டு. இப்போ வேறு மாதிரியே இருந்துச்சுட்டு அப்படியே லைட் போட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ளே உட்காந்தேன். அப்புறம் பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அப்படியே ஒரு உட்காந்துட்டு இருந்தேன். சரி போவோம், நம்மளுக்கு தான் பயம் இல்லையன்ட்டு போயிட்டு இருக்கும்போது உள்ளே போயிட்டு வானா இங்கே இருக்கு, இங்கே வாங்க. இப்படி தான் போனால் பாருங்க. இதான் கைஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இன்னும் அடுத்த நாளில் வரும்.